இது தமிழனின் யதார்த்தம். அதனால அதை பற்றி பேச நன்றி. அண்ட் from times of law, we've been respected for the host that we were. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். அது 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We've not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. Well, according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when I was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami says, நான் 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காக ஒரு மரியாதை அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, போயிட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. But let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldance Road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அது ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வரான்னு போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலை வணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே, கணக்கை பார்ப்பாங்க. இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருக்காரு. அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இருந்தாலும் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம் எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ். பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ if this is a stage for celebration, let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely does these things happen in a whole career like mine, when you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோபத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாங்க காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்தில் இருந்து எனக்கு பட்டம் தான் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இந்த 5.5 மணிரத்னம் தான். அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியாக வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான்
5:45 வந்தால் போதும்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிட்டாரு. அதை நான் போட்டு உடச்சிட்டேன். நிஜமாவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவாங்க. இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம். அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அழுந்திருக்கும் அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது. பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைட் ரெஸ்பெக்ட் நம்ம வச்சிருக்கிறது. ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கொடுக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க் இதுதான். இதில் என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில் பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக், would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in your exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன், அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சி அழுதுடுவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணுறார்.